بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا. சினிமாவினால் இந்த சமூகம் எண்ணற்ற தீமைகளுக்கும் பாதிப்புகளுக்கும் உள்ளாகி இருக்கிறது என்பதை நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் அவ்வப்போது உறுதி செய்து வருவதை அனுதினமும் நாம் கண்டு வருகிறோம். அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் சமீபத்திய ஒரு நிகழ்வும் சினிமா என்பது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றுதான் என்பதை நிரூபித்திருக்கிறது. கேரள மாநிலம் வடக்கன்சேரி என்கிற பகுதியில உன்னி கிருஷ்ணன் என்கிற ஒரு சகோதரர் அன்றைய தினம் ரிலீஸ் ஆகிய தமது அபிமானத்திற்குரிய ஒரு நடிகரின் சினிமா படம் ரிலீஸ் ஆகி இருக்கிறது. அந்த நடிகனுக்கு அந்த கூத்தாடிக்கு கட் அவுட் ஏற்பாடு செய்து அதை மிக உயர்ந்த அளவில் அந்த கட் அவுட்டை ஏற்பாடு செய்து அதில் பாலாபிஷேகம் செய்வதற்காக இந்த உன்னி கிருஷ்ணன் என்கிற சகோதரர் முன்வந்ததினால் அவ்வாறு தமது அபிமானத்திற்குரிய நடிகரின் கட் அவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்து கொண்டிருக்கும் போதே அதிலிருந்து கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுபோன்று நம்மை சுற்றி பல்வேறு இளைஞர்கள் சினிமாவின் மீது கொண்டிருக்கிற மோகத்தினாலும் அதில் வரக்கூடிய கூத்தாடுகளை தங்களுடைய அபிமானத்திற்குரிய நடிகராக தேர்வு செய்து அவர்களுக்கு கட் அவுட் வைப்பதும் பாலாபிஷேகம் செய்வதும் இன்ன பிற வழிகளிலே தங்களுடைய பொருளாதாரத்தை அவர்களுக்காக விரயம் செய்வதுமாக இந்த உலக வாழ்க்கையிலே தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து நிற்கிறார்கள். தங்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை இழந்து நிற்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இது போன்ற உயிரிழப்பு சம்பவங்கள் கூட சமீப காலமாக அதிகரித்து வருவதை பார்க்கிறோம். இதே போன்று ஒரு வருடங்களுக்கு முன்பே அதே சினிமா கூத்தாடியினுடைய ஒரு சினிமா படம் வெளிவருகிறது. அதற்கு குறிப்பிட்ட சில மக்களுக்கு மத்தியிலே பலத்த எதிர்ப்புகள் கிளம்புகிறது. அதை ஒட்டி தமிழகத்தில் மாத்திரம் அந்த சினிமாவிற்கு தடை ஏற்பட்டதின் விளைவாக கேரள மாநிலத்தில் மாத்திரம் அந்த சினிமா படம் வெளிவருகிறது. அப்போது கோவை எனும் மாவட்டத்தில் துடியலூர் என்கிற ஊரில் உள்ள கேஞ்சி புதூர் நகரை சார்ந்த விஷ்ணுகுமார் என்கிற ஒரு இளைஞர் அவர் பார்க்கிறார், நம்ம தலைவருடைய சினிமா படம், அந்த சினிமா படத்தினுடைய பெயர் கூட தலைவர் தான், நம்ம தலைவருடைய சினிமா படம் இங்க வெளிவரலையே, நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமே, சரி தமிழ்நாட்டில் தான் வெளிவரல கேரளாவில் வெளிவந்திருக்குதுல, இருக்கிற வேலைகளை எல்லாம் விட்டுட்டேன் கேரளா இருக்கின்ற இந்த சினிமா படத்தை பார்ப்பதற்காகவே மெனக்கெட்டு முதல் நாள்லயே அவருக்கு பார்த்தாகணும். அவரை பொறுத்தவரை அவருடைய அபிமானத்திற்குரிய நடிகரின் எந்த சினிமா படம் வெளிவந்தாலும் சரி முதல் நாள்லயே பார்த்தால்தான் அது அவருடைய தலைவருக்கு செய்யக்கூடிய மரியாதையாம். இல்லைன்னா அவர் தம்முடைய தலைவருக்கு முழுமையான மரியாதையை செய்யல. அப்ப தமிழகத்தில் அந்த சினிமா படம் எங்கேயுமே வெளியாகாத காரணத்தினால கேரளாவுக்கு படையெடுத்து போறார். இவர் இங்கிருந்து கேரளாவுக்கு படையெடுத்து போறதுக்குள்ள எல்லா டிக்கெட்டுமே தீர்ந்துருச்சு, ஏகப்பட்ட ஹவுஸ் ஃபுல்லா ஆயிருச்சு. இப்ப அங்கிருந்து ஏமாற்றத்தோடு திரும்பவும் தமிழகத்துக்கு வர்றாரு. சரி கேரளாவில் ஒரு டிக்கெட்டு கூட கிடைக்கல, மறுபடியும் அந்த தடை நம்ம ஊர்ல நீக்கப்பட்டிருந்தாலும் நீக்கப்பட்டிருக்க வாய்ப்புண்டு. நம்ம கோயம்புத்தூர் பகுதியிலேயே குறிப்பிட்ட சில தியேட்டர்கள்ல அந்த சினிமா படம் வெளிவந்திருக்கலாம் என்கிற ஆவலோடு மறுபடியும் அதே தினத்துல அதே நேரத்தில் கேரள மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு அவருடைய கோவை மாவட்டத்திற்கு படையெடுத்து வர்றாரு. நேர தியேட்டருக்கு போறாரு. தியேட்டர்ல போய் கேட்கிறாரு, என்ன எங்க தலைவருடைய படத்தை போடுவீங்களா மாட்டீங்களா? இல்ல இப்ப ஒன்னும் தடை நீங்கள அப்படின்னு சொன்னாவே அவருக்கு ரொம்ப மன விரக்தி ஏற்பட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. தற்கொலை செய்து இறந்து விடுகிறார். அன்றைய தினமே அவருடைய பெற்றோர்களும் ஏனைய சொந்த பந்தங்களும் பத்திரிகைகளுக்கெல்லாம் ரொம்ப கவலையோடு இந்த சினிமா நடிகனுக்காக என்னுடைய மகன் உயிரிழந்து விட்டான் என்று கதறி அழுகிறார்கள். அதை பார்த்து அந்த நடிகருடைய சங்கம் கூட அவருடைய குடும்பத்திற்கு சில 1000 ரூபாய்களை அல்லது சில லட்சம் ரூபாய்களை நஷ்டஈடாக வழங்கியது என்கிற செய்தியை எல்லாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய சமுதாயத்தில் நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில
இந்த சினிமா மோகம் எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, எந்த அளவிற்கு நம்மை சுற்றியுள்ள சமூக மக்களுக்கு மத்தியில இந்த சினிமா பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதற்கு இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்கு. எதற்காக வேண்டி இத்தகைய ஒரு மோகம்? ஒரு அற்பமான சினிமா கூத்தாடிக்காக தங்களுடைய இளமையை தொலைக்கிறார்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை இழக்கிறார்கள் என்று பார்த்தால் நாளடைவில் தங்களுடைய உயிரை இழப்பதற்கு கூட தயாராக முன் வருகிறார்கள். ஆனால் இவர்களுடைய இந்த பைத்தியக்காரத்தனத்தை, இவர்களுடைய அறிவு இழந்த இந்த தனத்தை என்னவென்பது இது போன்ற மக்கள் இஸ்லாமிய சமூகத்திலேயும் இருக்கிறார்கள் என்பது மிகுந்த வேதனைக்குரிய விஷயம். அப்ப சினிமா நடிகளின் மீது மோகம் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த மோகம் ரொம்ப ரொம்ப கொடியது. மதுவினால் ஏற்படக்கூடிய போதையை காட்டிலும், ஒரு பெண்ணின் மீது கொண்டிருக்கிற போதையை காட்டிலும், பொருளாதாரத்தின் மீது கொண்டிருக்கிற போதையை காட்டிலும் நடிகரின் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு போதை அது உச்சகட்ட போதையாக இருக்கிறது என்பதை இவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நீங்க பல இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த சினிமாவினால ஏற்படக்கூடிய கேடுகள் உயிரிழப்பு என்கிற அளவுக்கு வருதுன்னு சொன்னால் ஆரம்பத்திலிருந்து அந்த சினிமா நடிகரை பார்ப்பார்கள். இவராக ஒரு அபிமான நடிகரை தேர்வு செய்து அவர் எப்படி ஆடை உடுத்துகிறாரோ அது போலவே ஆடை உடுத்துவதிலிருந்து இந்த பாதிப்புகள் ஆரம்பிக்கும். அவர் எப்படி ட்ரெஸ் போடுறாருன்னு பார்ப்போம். திடீர்னு பார்த்தா நம்மள ஒரு குரூப்ல உள்ளவனே வருவான், பாக்கெட் வச்சு கிழிச்ச மாதிரி இருக்கும். பேண்ட பாத்தீங்கன்னு வைங்க, வளைச்சு வளைச்சு பாக்கெட்டா இருக்கும். முன்னால 3, இங்க 3, பின்னால 3, ஒரு 10-15 பாக்கெட்டு கிட்ட இருக்கும். ஆனா அந்த பாக்கெட்ல 10 நயா பைசா கூட இருக்காது. அது வேற விஷயம். என்னடா இப்படி பாக்கெட் ஒண்ணு வையில வைக்காம பதைய வச்சு கிழிச்ச மாதிரி பேண்ட் எதுக்கு சுத்தி வளைச்சு வளைச்சு இவ்வளவு பாக்கெட்டு? எங்க தலைவர் அப்படி போட்டிருக்கிறார்கள் அந்த படத்துல, அதுக்காகதான் நாங்க அப்படி செஞ்சோம். இது ஒரு பக்கம். திடீர்னு பார்த்தா எலி கரம்புல மாதிரி முடி வெட்டிக்கிட்டு வருவான். இங்க இருந்து அப்படி கொஞ்சம் எலி கரம்புல மாதிரி இருக்கும், அல்லது கையால எவனோ பிடிச்சி பிச்சை மாதிரியே இருக்கும், அல்லது அணில் மரம் அப்படியே தலையில அணில் போச்சுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இப்படி வச்சுக்குவாங்க. மத்த மலைகள் மாதிரி தலைமுடி அப்படி குவிச்சு வச்சிருப்பாங்க. இதோட புது ஹேர் ஸ்டைலா இருக்குது. இது தலைவர் அந்த படத்துல பண்ணார்ல, எவ்வளவு அற்புதமான ஹேர் ஸ்டைல். சும்மா 500 ரூபாய் கொடுத்து பண்ணிருக்கிறேன். முடி இந்த இப்படி எலி கிளம்புற மாதிரி கிளம்புறதுக்கு 500 ரூபாயா? அது அந்த நடிகனுடைய படத்தினுடைய பேரை சொல்லிதான் இப்படி வெட்டிட்டு வர முடியுமா? சும்மா போய் முடி வெட்டுங்க, முடி வெட்ட மாட்டான். அந்த நடிகர் நடிச்ச படத்தினுடைய பேரை சொல்லணும், அல்லது இந்த கட்டிங்னு அதுக்கு ஒரு பேரை வச்சிருப்பாங்க. அந்த கட்டிங்னு பேரை சொல்லி சொன்னாதான் இப்படி வெட்டி விடுவார்கள். இப்படி இந்த மோகம் எல்லாம் உயிரிழப்பு வரையிலும் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய ஆரம்ப படிக்கட்டுகளாக இத்தகைய வெளிப்பாடுகள் தான். இது மாதிரி உள்ள இளைஞர்கள் எங்கேனும் சுற்றி திருவார்களே ஆனால் அவர்களும் நாளடைவில் நடிகனுக்காக உயிரை விடக்கூடிய பட்டியலில் போய் சேரலாம் என்பதற்குரிய எச்சரிக்கையாக இந்த நேரத்தில் நாம சொல்றோம். எதுக்காக இப்படி மோகம் வைக்கிறீங்க? அந்த நடிகன் உங்களுக்காக ஏதாவது பண்ணானா? அது போன்ற இளைஞர்களை நோக்கி கேட்கிறோம். அந்த நடிகன் உங்களுக்காக ஏதாவது பண்ணானா? உங்களுக்காக கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறானா? உங்களுக்காக ஏதேனும் ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு வசதி வாய்ப்புக்குரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தந்தானா? எதுக்கு அவன் மேல இப்படி பிச்சு பிடித்துக் கொண்டு அலையணும்? அவனுக்கு பாலாபிஷேகம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவனுடைய பேரை தாம் பேர்ல இணைச்சுக்கிட்டு ரஜினி முகமது நம்ம சமுதாயத்திலே முகமதுங்கிறது ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரு. அத முகமதுன்னு அவனுக்கு சொல்றதுல பெருமை இல்லையா? தன்னுடைய அபிமானத்திற்குரிய நடிகருடைய பேரோட சேர்த்து இணைச்சு சொல்லும் போது அவனுக்கு ஒரு பெருமை. அல்லது அந்த நடிகருடைய படத்தோட சேர்த்து அது ரம்ஜான் பக்ரீத் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்க, மனதார வாழ்த்தும் நெஞ்சங்கள் சொல்லி அந்த சினிமா நடிகருடைய பேரோடு சேர்த்து தான் பேரை போடுவான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவலம்! இதெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய இளைஞர்கள். இந்த சினிமாவின் பால் மோகம் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை நோக்கி கேட்கிறோம், எதற்காக நீங்கள் இந்த அளவிற்கு அவர்கள் மீது மோகம் கொள்வதற்கும் அவர்கள் மீது பித்து பிடித்து அலைவதற்கும் என்ன காரணம்? ஒருவர் மேல நாம நேசம் வைப்பதாக இருந்தால், அவர் மீது நாம நேசத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. அவருக்கும் நமக்கும் மத்தியில் நேசம் ஏற்படுவதற்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும்ல. அல்லாஹ்வை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்திருக்கிறான், நமக்காக பல்வேறு அருள்களை புரிந்திருக்கிறான், அதனால நேசிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேலாக நேசிக்கிறோம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக எத்தனையோ பல சிரமங்களை தாங்கியிருக்கிறார்கள். நம்முடைய நலனிலேயே அக்கறை கொண்ட ஒரு இறை தூதராக, ஒரு உத்தம தலைவராக திகழ்ந்திருக்கிறார்கள். எப்போதும் தம்முடைய சமுதாயத்தை பற்றியே கவலை கொள்ளக்கூடிய, சமுதாய நலனில் அக்கறை கொண்ட ஒரு தலைவராக, தொண்டர்களுடைய நலனில் எப்போதும் அக்கறை கொண்ட ஒரு தலைவராக திகழ்ந்திருக்கிறார்கள். அதனால நம்ம நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம். சக மனிதர்களை, நண்பர்களை நேசிக்கிறோம் என்றால் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு நன்மைகளை புரிகிறார்கள், அதனால நேசிக்கிறோம்.
இப்படி ஏதாவது ஒரு தொடர்பு அந்த நடிகர்களை நேசிப்பதற்கு இருக்குதா? அவர்கள் நமக்கு ஒன்னுட்ட தம்பியா, அண்ணனா, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் விளக்கேற்றி வைத்தவர்களா, நம்முடைய நலனில் அவர்கள் அக்கறை கொண்டவர்களா? இப்ப இந்த சமீபத்தில் கேரளாவில் பாலாபிஷேகம் செய்து கீழே விழுந்தாரு. அதற்கு அந்த நடிகன் அறிக்கை விடுக்கிறான், எவனுக்காக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டானோ, எவனுக்காக பாலாபிஷேகம் செய்ய போகிறேன் என்கிற பேரில் கீழே விழுந்து செத்து மடிந்தானோ, அவனுக்காக அங்கிருந்து கொண்ட ஏசி அறையில் இருந்து கொண்டே ஒரு அறிக்கையின் மூலமாக விடுத்துக் கொண்டான் அந்த தலைவன். செய்யும் போது கவனமா செய்யுங்க. அறிக்கை எப்படி? நீங்க எதனால எனக்காக வேண்டி பண்ணுங்க, அதையெல்லாம் கவனத்தோடு பக்கா பாதுகாப்புகளை ஏற்பாடு செய்து கொண்டு இது போன்று எனக்கு உங்களுடைய ஏதான ஆதரவை தெரிவிங்கள். எப்படி கேடுகட்ட நடிகனா இருக்கலாம் பாருங்க. ஒருத்தர் செத்து போயிருக்கிறான், இப்படிலாம் பண்ணாதீங்க. பாலாபிஷேகம் பண்ணுமாறு நான் உங்களுக்கு சொல்லவில்லை. உண்மையிலேயே தொண்டர்களுடைய நலனில் அக்கறை கொண்ட ஒரு தலைவனாக இருந்திருந்தால் மக்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? என் மேல மோகம் பிடிச்சி அலையாதீங்க, உங்க வாழ்க்கைக்கு எது தேவை அதை பாருங்க, இது என்னுடைய பொழப்பு, நடிப்பு என்பது என்னுடைய பொழப்பு, அதனால நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க ஏன் பின்னால சுத்தாதீங்க, உங்களுக்கு எது பொழப்போ அதை பாருங்கன்னு சொல்றது விடாம உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை. இப்படி செத்தவனுக்காக அறிக்கை விடுக்கிறான். எப்படி விடுக்கிறான்? பாதுகாப்புகளை பலப்படுத்திக் கொண்டு உங்களுடைய ஆதரவு எனக்கு தாருங்கள் அப்படின்னா என்ன செய்யணுமா? சுத்தி வலைய போட்டுக்கிட்டு பாலாபிஷேகம் பண்ணுங்கிறான். கீழே விழுந்தா கூட அந்த வலையில விழுற மாதிரி இருந்துக்குங்க. இப்படிப்பட்ட நடிகர்கள் மீது அந்த இளைஞர்கள் நேசம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நம்ம செத்து போனா கூட கவலைப்படாதவர்கள், இறந்து போனால் கூட ஒரு அறிக்கையின் மூலமாக தங்களுடைய நன்றி கடனை தீர்த்து முடித்துக் கொள்ளக்கூடியவர்கள், அவங்க மேல பித்து பிடிச்சு அடைய வேண்டிய அவசியம் என்ன? அது போன்ற இளைஞர்களை நோக்கி நாம திரும்பவும் கேட்கிறோம், அந்த நடிகை மேல எவ்வளவு அன்பா இருக்கிற, எவ்வளவு பித்து பிடிச்சு அலையிற, அவனுக்காக உன் உயிரை இழப்பதற்கு கூட தயார்னு வரீங்க. உனக்காக தன்னுடைய வாழ்க்கையிலேயே பெரும் சிரமங்களை மேற்கொண்ட உன் தாய்க்காக நீ என்ன செஞ்ச? உன்னுடைய தந்தைக்காக நீ என்ன பண்ண? உன்னுடைய குடும்பத்திற்காக பல்வேறு சிரமங்களை தாங்கிக் கொள்ள நீ தயாரா இருந்திருக்கிறியா? அவர்களுக்காக நீ உயிரை துறந்தால் கூட அது ஒரு பக்கம் அலசி பார்க்கப்பட வேண்டியது. பெற்ற தாய்க்காக சிரமத்தை தாங்கிக் கொள்ள தயாரில்லை. தன்னுடைய தனக்கு அறிவை வழங்கிய, அனுபவத்தை வழங்கிய தந்தைக்காக சிரமத்தை தாங்கிக் கொள்ள தயாராக இல்லை. ஒரு நடிகனுக்காக எந்த தொடர்பும் இல்லாத ஒரு கூத்தாடிக்காக தன்னுடைய உயிரை இழப்பதற்கு கூட தயாராக இருக்கிறான் என்று சொன்னால் இவனுக்கு சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கிறான்? என்ன பண்ணாவ? ஒண்ணுமே பண்ணல. சினிமாவில் இப்ப வெறும் சாகசங்களை பண்ணிக்கிட்டு அலையிறான். ஒரே நேரத்தில் 100 எதிரிகளை அடிக்கிறதும், அப்படியே வானத்திலேயே பூமியிலே கால் வைக்க மாட்டார், அங்கேதான் பறந்துகிட்டு இருப்பார், அங்கேதான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பார். இதை பார்த்து மைண்ட் விழுத்தான். நம்ம தலைவர் எப்படி இருக்கிறாரு அதை பார்த்துக்கிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு கயிறை கட்டிக்கிட்டு வருவாங்க. அந்த கயிறை வச்சுக்கிட்டு அப்படியே இங்கிருந்து என்ன செய்யலாம், ஒரு பெரிய லைனே கொடுத்துடலாம் போங்க. ஒரு தெரு முழுக்க அந்த கயிறை கட்டி, இந்த மழை காலத்துல எல்லாரும் பேருமே துணியை துவச்சு அந்த கொடியில காயப்படும். அந்த கயிறுல அந்த அளவுக்கு ஒரு பெரிய கயிறை கட்டியிருப்போம். ஏன்னா எங்க தலைவர் அந்த படத்துல இந்த கயிறை அப்படி விட்டு எதிரியை தாக்குனாரு பாருங்க. நிஜ வாழ்க்கையில் அது சாத்தியமா? அந்த சாகசத்திலேயே அந்தரத்திலேயே நிறைய பேர் எதிரிகளை எல்லாம் தாக்கி தவிடுபுடி ஆக்குறாரே உங்க தலைவர். நிஜ வாழ்க்கையில எத்தனை பேர் அடிச்சு தவிடுபுடி ஆக்குனாரு? எப்பவும் தனியாவே வரமாட்டாங்க. நடிகர்கள் பாருங்க, அவன் போறதா இருந்தா முன்னால ஒரு 2 கார் இருக்கும், பின்னால் 4 கார் இருக்கும், அல்லது பலத்த பாதுகாப்புகளை ஏற்படுத்தி கொண்டுதான் வருவார்கள். அவ்வளவு எதுக்கு இப்படி அவங்க மேல பித்து பிடிச்சு அலைறீங்களே? பொதுவான ஒரு நிகழ்ச்சிக்கு என்று வெளியில அந்த நடிகர்கள் வருவார்கள். ஆனால் ரசிகர்கள் அப்படி சுத்திடுவாங்க மோகத்துல, உன்னை பாக்கணுங்கிற பேர்ல சுத்தி கொள்வார்கள். அப்போது கூட இவர்கள் எனக்கு தொல்லை தருகிறார்கள் என்று சொல்லி போலீஸ் இடத்துல அதை ஒரு புகாராக தெரிவித்து பாதுகாப்பு பலத்தோடு வரக்கூடியவர்களாகத்தான் அந்த நடிகர்கள் இருக்கிறார்கள். அத்தகையவர்களுக்கு நீங்க ஏன் பாசத்தை வச்சிருக்கிறீங்க? அவர்கள் மேல் நீங்கள் இப்படி பித்து பிடித்து அலைய வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக, இந்த சினிமா என்பது சமூகத்தில் பலத்த தீங்குகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதனம். அதனால் சமுதாயத்திற்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. கண்டிப்பாக அது தடை செய்யப்பட வேண்டிய ஒன்றுதான் என்பதை இவ்வளவு சம்பவங்களும் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஆனால் அரசு தடை செய்யுமா? கண்டிப்பா தடை செய்யாது. மக்களுக்கு எதுவெல்லாம் பாதிப்போம், மக்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பலத்த பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதோ அதை தடை செய்ய வேண்டும் என்கிற பொது சிந்தனை, அதை தடை செய்ய வேண்டும் என்கிற நற்சிந்தனை கண்டிப்பா நம்ம இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. அப்படி இருந்திருந்தா அந்த தீபாவளியை ஒட்டி சமீபத்தில் செய்தி வெளியிடுகிறார்கள். தீபாவளி அன்னைக்கு மட்டும் மது 120 அல்லது 130 கோடிக்கு விற்பனை. தீபாவளிக்கு முன்னால ஒரு நாள், பின்னால ஒரு நாள், அந்த 3 நாள்ல மட்டும் 300 கோடி மது விற்பனையா இருக்குது. வருடாந்திர கணக்கோடு ஒப்பிட்டு பாக்குறாங்க. போன வருஷம்லாம் 350 கோடி விற்பனையாச்சு, இந்த வருஷம் தீபாவளிக்கு 300 கோடி விற்பனையா இருக்குது.
50 கோடி வருவாய் எங்களுக்கு வரலன்னு கவலைப்பட்ட செய்தியை வெளியிடுகிறார்கள். இப்படிப்பட்ட அரசாங்கம் இது மாதிரி மக்களுக்கு கேடு தரக்கூடியதை தடை செய்யுமா? அதே மாதிரி பார்த்தா இன்னொரு பக்கத்துல அவன் எதுக்காண்டி சந்தோஷப்படுறானே தெரியல. ஆம்புலன்ஸ் கவர்மெண்ட் சார்பில் இருக்கிற ஆம்புலன்ஸ் சந்தோஷப்படுறான். எப்படி நாங்க இந்த மாதிரி 104 ஆம்புலன்ஸ் மக்களுக்கு மத்தியில் சேவை செய்வதற்காக இந்த நம்பரை கொடுத்திருக்கிறோம். தீபாவளி ஒட்டி ஆயிரக்கணக்கான மக்கள் எங்களை தொடர்பு கொண்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அடப்பா எதுக்குடா நீ சந்தோஷப்படுற? தீபாவளி ஒட்டி அதிக மக்கள் பயனடைந்தார்கள். பட்டாசு வெடிச்சு தீக்காயம் ஏற்பட்டவர்கள் இத்தனை பேரை, பட்டாசு வெடிச்சு மத்த காயங்கள் ஏற்பட்டவர்கள், பாதிப்பு ஏற்பட்டவர்கள் இத்தனை பேர் சொல்லி ஒரு கணக்கு போடுறோம். இவ்வளவு பேர்கள் எங்களை தொடர்பு கொண்டார்கள், இவ்வளவு மக்கள் எங்களை தொடர்பு கொண்டு பயன்பெற்றார்கள், ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்ப இந்த கவர்மெண்ட் நம்ம எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? இது மாதிரி எதுக்கு சந்தோஷப்படக்கூடாதோ அதுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரு அரசு, எதற்கு கவலைப்பட வேண்டுமோ அதற்கு கவலைப்படாத ஒரு அரசு, பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சினிமா போன்ற சாதனங்களை எல்லாம் தடை செய்யும் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? மக்களாகி நாம தான் சிந்தித்து அது போன்ற பித்து பிடித்திருக்கிற இளைஞர்கள் அவர்களாகவே சுய சிந்தனைக்கு இது நமக்கு எந்த பாதிப்பையும் தராது, இது நமக்கு எந்த விதமான நன்மையும் ஏற்படுத்தாது, நம்ம வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய ஒண்ணு, இந்த உலக வாழ்க்கையை நமக்கு நாசமாக்கிறோம். அப்படிப்பட்ட சினிமா இன்னும் மோகம் கொண்டு யாரை நீங்க இழுத்து பார்த்தாலும் சரி குடும்பத்துக்கு ஒண்ணும் பண்ண மாட்டான். தகப்பன் மேல மரியாதை இருக்காது, எல்லாம் அப்படி அந்த சினிமாவில் நடிகர் அப்படி சட்டக்காலர் அப்படி பிச்சுக்கிட்டு தான் அலைவாரு. அது மாதிரி இவனு என்ன செய்வது? பிச்சுக்கிட்டு தான் அலைகிறது. எவனை பார்த்தாலும் ரவுடிசம் போன்ற செயல்பாடுகள் தான் அவருடைய நடைமுறைகளில் பிரதிபலிக்கும். அப்ப அந்த மோகத்திலிருந்து விடுபட்டு தெளிந்த ஒரு சிந்தனையை கொண்ட மக்களாக, இது போன்று பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அத்துணை மோகங்களில் இருந்தும் விலகியவர்களாக, நம்மை சுற்றியுள்ள நமக்காக பாடுபட்ட பெற்றோர்களுக்காக சிரமப்படக்கூடியவர்களாகவும், அவர்களுடைய வளர்ச்சியிலையும் அவர்களுடைய நன்மையிலையும் சிந்தனை கொண்ட மக்களாக அந்த இளைஞர்கள் மாற வேண்டும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவர்களுக்கும் நேர்வழியை தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்